அன்பார்ந்த ஜனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. பல காலமாக இதை சிந்தித்து இதற்கு என்ன காரணம், இதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ண பிறகு அந்த பதிவு அற்புதமான பதிவாக இருக்கும். எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதை நிறையா பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதை இந்த இந்த கஷ்டத்தை, எதற்கு இந்த கஷ்டத்தை, ஏதாவது வந்து நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்ல வசதி இருக்கும், ஆனால் அங்கே பொண்டாட்டி புருஷனை மதிக்க மாட்டான். இதுக்கு என்ன காரணம்? ஆம்பளை வந்து என்ன சொன்னால் முழு மாடு கணக்காக உழைச்சி போடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த மனைவி வந்து அந்த ஆணை மதிக்க மாட்டான். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து, ஆண் வந்து ஒழுக்கசீலனாக இருப்பான், நல்லா குடும்பத்துக்கு என்ன சொன்ன துணிமணியெல்லாம் துவைச்சி போடுவோம். ஆனால் அந்த பெண் என்ன சொன்னான்னா அந்த ஆணை மதிக்க மாட்டான். இதற்கு என்ன காரணம்? சமூகத்தின் பார்வையில் வந்து இவர்களுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும், பெரிய வெற்றியாளராக இருப்பாங்க, நிறையா சாதிப்பாங்க. ஆனால் இந்த கணவன் மனைவிக்கு வந்து ஒரு பூசல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இந்த பூசல் என்பது என்ன சொன்னா, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து அங்கே இருக்கிற வசதி வாய்ப்புகள் அவர்களை கட்டி போடணும். ஆண் என்ன நினைப்பான்னா, தன்னுடைய குழந்தைகளுக்காக இருப்பான். பெண் என்ன செய்வா தெரியுமா? இந்த வசதியை விட்டாச்சுன்னா நமக்கு எங்கேயும் கிடைக்காது, நம்ம போய் வந்து என்ன சொல்ல ஓட்டாண்டி ஆய்த்தான் இருக்கணும், நம்ம குணத்துக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சே லந்து பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் உண்மையான 100% உண்மை. அப்போ இது எந்த கிரக சேர்க்கையால் வந்தது? எந்த கிரக சேர்க்கையால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்? சுக்கிரன் குரு சேர்க்கை, சுக்கிரன் குரு பார்வை. இது ஆணுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரிதான், பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரிதான். குருவோடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் குருவும். குரு சுக்கிரனுக்கு 1, 5, 9 வந்து குரு, குருவுக்கு 1, 5, 9 வந்து சுக்கிரன். இதில் வந்து 7 எடுத்துக்கலாம். இப்படி இருக்கிற ஜாதகங்கள் குரு சுக்கிரனுடைய இணைவு, இவர்கள் பெரிய வளர்ச்சியில் இருப்பான், கண்டிப்பாக வளர்ச்சியில் இருப்பான். இது இன்னொரு பிரச்சனை இவங்களுக்கு என்னென்னா, இவங்க எந்த இடத்துல போனாலும் விருத்தி. ஏன்னா இது பாதலட்சுமி யோகம். காலவருஷனுடைய 12 குடையவனும் காலவருஷனுடைய 2 குடையவனும் என்ன சொன்னா பாதலட்சுமி, பாதலட்சுமி யோகம். இவர்கள் எங்கே போய் தொட்டால் வந்து வேலை நடந்துடும், நல்லா இருப்பாங்க, சக்ஸஸாக இருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, சுக்கிரன் குரு சேர்க்கை பார்வை ஆணுக்கு இருந்ததுன்னு வைங்க. ஆம்பளை ஜாதகத்தில் சுக்கிரன் குரு பார்வை இருக்குது, சேர்க்கை இருக்கிறது. குருவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் குருவும் இருக்குதுன்னா இவருக்கு என்ன பிரச்சனைனா, பொண்டாட்டி தான் பிரச்சனை, மனைவி தான் பிரச்சனை. அந்த மனைவி என்ன செய்வான்னா, இந்த கணவனை சந்தேகப்படுவாள். அந்த மனைவி இந்த கணவரை வந்து என்ன சொன்னால், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், இந்த கணவர் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் மறைமுகமாக ரகசியமாக ஏதோ ஒன்று வந்து நம்மளை டெலீட் பண்ணிவிட்டு, இவர் வந்து என்ன சொன்னான்னா மனதளவில் நல்ல சந்தோஷமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு மனோநிலை அந்த பெண்ணுக்கு வந்துடும். அப்போ மனோநிலை வந்து அந்த பெண்ணுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்வான்னா, இந்த நபரால், இந்த சுக்கிரன் குரு சேர்க்கை உள்ள நபரால் வந்து என்ன சொன்னால் அந்த வீடு வந்து என்ன சொன்னால் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடும். அப்போ அந்த பெண் என்ன செய்வான்னா வந்து, எல்லாவித வசதிகள் சம்பத்துகள் அனைத்துமே இருந்தும் என்ன சொன்னான்னா, இந்த கணவனை ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொன்னான்னா வந்து திருப்தி இல்லாத ஒரு நபராக வைத்து அவருடைய மனசை வந்து எந்தாவது ஒரு விதத்தில் என்ன சொன்னான்னா பிரண்டிக்கிட்டே இருக்குதுன்னா திருப்தி இல்லாமல், ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருப்பாங்க. இதை நல்லா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 100% வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ என்ன செய்வான்னு, ஆனால் பிரிய மாட்டாங்க.
வெளி உலகத்தில் போகும்போது என்ன சொன்னால் புருஷன் முன்னாடி காரில் நல்லா உட்காந்து, வண்டியில் போகும்போது அந்த அம்மா தோளில் போட்டு தான் கையப்பட்டு போகும். ஹோட்டலில் சாப்பிடும்போது என்ன செய்யும் தெரியுமா? அந்த அம்மா சாப்பிட்ற தோசை எத்தனைக்கான பிச்சு வச்சு, இவர் என்ன சொன்னால் மறுக்காமல் சாப்பிடுவார். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் காட்டுவாங்க. ஆனால் அகவாழ்க்கையில் என்ன சொன்னால் 2 பேருக்குள்ளே என்ன சொல்கிறாருன்னா ஒரு போராட்டம், மனஸ்தாபம் இருக்கும். இது உண்மையான 100% உண்மை தான், 100% உண்மை தான். அப்போ இதற்கு தீர்வு இருக்காங்கிறத பின்னாடி ஒரு பரிகாரம் வந்திருக்கிறது நான் சொல்லிடுறேன். இது ஆணுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை பார்வை அந்த 1 5 9 7 இந்த மாதிரி இதில் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க, சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இந்த மனைவியால் என்ன சொன்னா அவர் எத்தனை வருஷம் இருந்தாலும் ஆனால் பிரிய மாட்டாங்க. இந்த மனைவியால் என்ன சொல்கிறான்னா என்ன செய்யும்? ஒரு இம்சை உண்டு, இம்சை கண்டிப்பாக உண்டு. அந்த இம்சை என்ன சொல்கிறான்னா இருக்கும். ஆனால் இவர் இந்த குடும்பத்தை விட்டு போயிடணும், இல்லை டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஆத்மார்த்தமான மனைவி மேலே ஒரு இவருக்கு அன்பு உண்டு. அதை அந்த அம்மா புரிஞ்சிக்கிறார். நம்ம கணவர் என்ன சொன்னாங்க புரிஞ்சுக்கிறார். ஒரு குழந்தை சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா ஏன் அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தையுடைய சிற்றறிவுக்கு என்ன சொன்னது தெரியுமா? அப்பாவுக்கு அம்மாவை பிடிக்கல, அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்கல, இதனால் சண்டை ஏதோ மனசில் அவங்களுக்குள்ள பிடிக்கல அப்படின்னா. எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க, எந்த ஒரு கணவனும் மனைவியும் ஒரே வீட்டுக்குள்ளே என்ன சார் 35 வருஷம் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அவர்கள் பிடிக்காமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க, அந்த ஹோட்டல் உங்களுக்கு ஒத்துக்கிட்டால் தான் நீங்கள் சாப்பிட போக முடியும், அங்கே சாப்பிட முடியும், இல்லைன்னா எந்திரிச்சு வந்துடுவீங்க. எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் ஏதோ அடிமனதில் ஒரு கருப்பொருள் என்பது என்ன சொன்னான்னா ஒன்று இருந்தால்தான், மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே என்ன சொன்னான்னா இருப்பாங்க. பிடிமானம் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா உயிரை விட்டுருவாங்க. பிடிமானம் இல்லாமல் இருக்க முடியாது. இதை எல்லோரும் என்ன சொன்னாலும் இல்லை நான் சூழ்நிலைக்கா, அதெல்லாம் கிடையாது. சூழ்நிலை என்பதை விட உடலும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை என்பதை நீங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கீங்க. எத்தனை வருஷத்திற்கு நீங்கள் உடலும் சேர்ந்துருவீங்க? உங்களுக்கு அவ்வளவு தைரியமாக நீங்கள் வச்சுருக்கீங்க? கிடையாது. உடலும் சேர்வது என்ன சொன்னான்னா அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தாம்பத்தியம். அது எத்தனை வருஷம்? ஒரு 30 வருஷம் ஓடும். அதுக்கு பிறகு என்ன சொன்னானே இவர்களுக்கு எல்லாமே என்ன சொன்னா உடல் பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற சந்ததி, அந்த அம்மாவுடைய உண்மையான சொரூபத்தை இவர் கண்டுபிடிச்சிருப்பார். சொரூபத்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்வார்? இவ இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்கத்தான் செய்யும். அந்த அம்மாட்ட என்ன செய்யும் தெரியுமா? இல்லை இவர் இல்லைன்னா நம்மளாம் என்ன சொன்னால் பிச்சை தான் எடுப்போங்கிறது நல்லா அப்பட்டமாக தெரிஞ்சிருந்துமே, ஆனால் கருத்து வேறுபாடு உண்டு. அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையை 10 நிமிஷத்தில் அவங்களால் தீர்க்க முடியும். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் 10 நிமிஷத்தில் அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கிட முடியும். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இந்தம்மா தப்பாக போகல, அந்த ஆளும் தப்பாக போகல, இந்த ஆள் சொத்தை கொண்டு எங்கே எழுதி வைக்கவும் இல்லை. ஆனால் ஈகோ, இந்த ஈகோ தான் அங்கே பிரச்சனை. இந்த ஈகோ தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது சுக்கிரன் குரு சேர்க்கை பார்வை ஆணுக்கு இருந்தது என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள் இந்த கருத்து வேறுபாடு என்ன சொல்கிறான்னா, நம்மளை விட்டுட்டு இந்த நபர் எங்கேயோ என்ன சொன்னாலும் ஒரு தப்பான உறவு முறை வச்சிருக்கிறார், இவர் நம்ம மேலே பாசமே இல்லை அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை மனசில் வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா எல்லா விதத்திலும் அந்த மனைவி என்ன சொன்னான்னா எல்லா விதத்திலும் சரியாக நடக்கக்கூடிய மனைவி அந்த ஒரு பாசப்பிணைப்பு என்பது ஒன்று உண்டு. அதுதான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இது. பாசப்பிணைப்பு என்பது என்ன சொன்னான்னா கணவன் மேல் என்ன சொன்னான்னா தாம்பத்தியத்தில் நல்லா இருந்த ஒரு மனைவிக்கு பாசப்பிணைப்பை விட்டு கொடுக்கவே முடியாது. எல்லோரும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க எல்லாம் மறந்துடுது, அது காலத்தால் அழிஞ்சு. எதுவுமே காலத்தால் அழியாது. எது காலத்தால் அழியுதுங்க? எதுவுமே காலத்தால் அழியாது.
நீங்கள் அனுபவித்த அத்தனை வித இன்பங்களும் வந்து உங்கள் மனக்கண்ணுல ஓடாமலாம் இருக்காது. இந்த உடம்பு தான் அதை அனுபவித்தது என்பது இன்னும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வக்கரமான தன்மை, இந்த வக்கரமான தன்மையை வந்து என்ன சொல்கிறேன்னா, விடணும், விட்டால் நன்றாக இருக்கும். அவருக்கு ஒரு பரிகாரம் சொல்ல. இது முதல் ஆணுக்கு இருக்கிற சாப்டரோட நிலைமை. சரி, பெண்ணுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் பார்வை சேர்க்கை, குருவுக்கு 1-5-9 வந்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு 1-5-9 வந்து குரு, 7 குரு. அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா, குருவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பெண் நல்ல வேலை பார்க்குற பெண்ணாக இருப்பான். வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போய் வந்து புருஷனை விட நிறைய சம்பாத்தியம் பண்ணுவான். வீட்டுக்காரரை விட சம்பாத்தியம் ஜாஸ்தி. அவர் பார்த்தாருன்னா, நம்ம சம்பளத்திற்கு இந்த அம்மாவுடைய சம்பளத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, அவரால் அந்த குடும்பத்தை விட்டுட்டு போக முடியாது. போகிறது எப்படி? லக்ஸுரிஸ் வந்து என்ன உள்ளே நுழைஞ்சிருச்சு, லாபங்கள் நுழைஞ்சிருச்சு, இல்லற வாழ்க்கை நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து, கணவர் டம்மியாக இருப்பார். டம்மின்னு என்ன அர்த்தம்? அந்த அம்மா வேலைக்கு போகும், வேலைக்கு போகிறதுக்குள்ளே இவர் குழந்தைகளெல்லாம் ரெடி பண்ணி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கு பிறகு இவர் போயிட்டு அந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடி இவர் வீட்டுக்கு வந்து காப்பி போட்டு வச்சு டிஃபன் பண்ணி வச்சு அதுக்குண்டான ரெடியெல்லாம் பண்ணி வச்சுருப்பார். அந்த அம்மா வரும், வந்து குளிக்கும், நீட் பண்ணும், நீட் பண்ணிவிட்டு என்ன சொன்னாலும் ஒரு விளக்கு பொருத்தி விட்டு என்ன சொன்னாலும் இவர் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாப்பாட்டை சாப்பிடும். இது உண்மையா என்று சொன்னால் உண்மைதான். இதில் எந்த மாற்றம்லாம் கிடையாது. அப்போ பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை என்பது பெண்ணுக்கு நிரந்தர வேலை கிடைச்சிடும், ஸ்ட்ராங்கான வேலையாக இருக்கும். இதை வச்சு வந்து இவர் என்ன செய்வார்னா, ஒரு லிஃப்ட்டில் இருப்பார். இந்த அம்மாவா, இந்த அம்மாவோட வீட்டுக்காரரா அப்படிங்கிற பெருமையை வந்து இந்த அம்மா வந்து இவருக்கு கொடுக்கும். ஆனால் கார்டெல்லாம் கையில் கொடுத்துரும். ஏடிஎம் கார்டெல்லாம் வீட்டுக்காரர் தான் வச்சுருப்பார். ஆனால் அந்த அம்மாவை மீறி இந்த கணவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு என்ன செய்வார் தெரியுமா? அவர் வாட்டுக்கு வந்து ஆனால் நல்ல வசதி இருக்கும், கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதாவது வந்து எல்லாமே இருக்கும். ஆனால் வீட்டுக்காரர் டம்மி. குழந்தை அழுதா இவர் தான் போய் தூக்குவார். குழந்தையை சமாதானப்படுத்துவது யார்? கணவர். குழந்தைக்கு வந்து பால் ஊட்டுவது, சோத்தை கொடுக்கறது எல்லாமே இந்த கணவர் தான் பார்ப்பார். அந்த அம்மா பார்க்கும், அதுக்காக பார்க்காதில்லை. 80% இவர் பார்ப்பார், அந்த அம்மா 20% பார்க்கும். இதுதான் குரு சுக்கிரனுடைய சேர்க்கை பார்வைக்குண்டான பெண்ணுக்குண்டான இயல்பு. அப்போ இப்படி தான் இருக்கும். அவரும் நினைப்பார், இதை விட்டுட்டு போக முடியாது, நல்ல வசதி, நம்ம வெளியே போய் வந்து ஒன்றும் சாதிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, பிள்ளைகள் வேறு ஆகிப்போச்சு. பிள்ளைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையில் வந்து வளர்ந்துட்டு வரோம். இதெல்லாம் விட்டுட்டு என்னத்துக்கு காலையே பிடிச்சிட்டு இப்போ என்ன, நம்ம இதிலே வந்து என்ன குறைஞ்சா போயிட்டோம், எதுக்கு தனி மனிதன் அது கௌரவத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு ஓகே ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்பார். இதுதான் பெண்ணுக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை பார்வையும், ஆணுக்கு பெண்ணுக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை பார்வையும் அப்படிங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா வந்து இளமை இருக்கின்ற வரை, இளமை வந்து என்ன செய்ய, இளமை எத்தனை வருஷத்து வரைக்கும் இருக்கும்? ஒரு 50 வயசு வரைக்கும் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் இளமையுடைய பசி இருக்கும். அதற்கு பிறகு என்ன சொன்னான்னா ஒரு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகள் பெருசாகிடும், கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்த பிறகும் 2 பேருமே வந்து ஆண் வீட்டில் வந்து என்ன செய்வா தெரியுமா, ஆணுக்கு இருக்கிற ஜாதத்தில் இருக்க பெண்ணு வந்து என்ன சொன்னான்னா வந்து அப்படி ஒதுங்கிக்கிடுவாள். பெண்ணுடைய ஜாதத்தில் இருக்கிற சுக்கிரன் குரு சேர்க்கை என்பது ஆண் விலகி இருப்பார், ஒரே வீட்டுக்குள்ளே விலகி இருப்பார். ஆனால் பிரியெல்லாம் மாட்டாங்க. ஆனால் வெளியே போகும்போது என்ன சொன்னான்னா வந்து சமூகம் வந்து ஒரு அந்தஸ்தோடு பார்க்கறக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் நல்ல ஒரு லக்ஸுரிஸ் வசதியோடு இருப்பாங்க. இதுதாங்க குரு சுக்கிரன் சேர்க்கையுடைய உண்மையான தன்மை. பரிச்சித்து பாருங்கள். இதற்கு என்ன தீர்வு சொல்ல போகிறீங்கன்னு எல்லோரும் கேட்பீங்க. தீர்வெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா சொல்லி ரெடி பண்ணி நீட் பண்ணிட்டு தான் பேசுகிறது, சும்மாலாம் பேசுகிறதெல்லாம் கிடையாது. அப்போ இதற்கு என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டில் சென்டர் ஹாலில் தேவாங்கு படம் வையுங்கள். தேவாங்கு படம் வையுங்க. தேவாங்கு படத்தை வந்து என்ன சொன்னால் நல்லா நெட்டில் போய் எடுத்து நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னோன்னா A4 சைஸில் வந்து என்ன சொன்னோன்னா சென்டர் ஹாலில் நீட்டாக வந்து உங்களுடைய பார்வைப்படும்படி
ஒட்டி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் தேவாங்குக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்கிறான். அப்போ தேவாங்க போய் நம்ம எங்கே பார்க்கலாம் முடியாது. அப்போ தேவாங்க எங்கே இருக்குது, இதை போய் எப்போ நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். அப்போ என்ன சொல்லலாம்னா அதனுடைய நிழல் படத்தை வந்து நம்மளுடைய சென்டர் காலில் அழகாக ஒட்டி வச்சுருங்க. பெண்ணுக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவிருந்து அதை பார்த்தாலும், ஆணுக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவிருந்து அதை பார்த்தாலும் அந்த தோஷங்கள் விலகும். அந்த தோஷங்கள் அப்படியே விலகும். அப்படியே விலகி என்ன சொன்னான்னா வந்து ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த ஒரு புரிதல் இல்லை, அது அந்த கிரகத்தோடைய சேர்க்கையுடைய தன்மையால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன சொன்னால் படிப்படியாக குறையும். அந்யோன்யம் வந்து நல்லாயிருக்கும், நட்பு நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. இதற்கு தேவாங்கு படம் தான் அற்புதமான தீர்வு. அந்த படத்தை வச்சுக்கிடணும். நீங்கள் இந்த மாதிரி இணைவு இருந்து இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மையோ அல்லது ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்து ஆனால் சேர்ந்துருப்பீங்க. அப்போ அவங்க டிஸ்பிளேயில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக கணவனுடைய அடிமைத்தனத்தை நீக்கும். மனைவியோடைய வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கணவன் மேல் புகார் சொல்லிக்கொண்டே இருப்பார். என்னுடைய வீட்டுக்காரர் யாரையோ என் மேலே பாசம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் மேலே பாசம் இல்லை இதெல்லாம் சொல்லி வந்து ரெக்கார்டிங் கணக்காகவே சொல்லிகிட்டே இருக்கும். காரணம் என்ன சொல்கிறான்னா வந்து இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை என்பது என்ன சொன்னான்னா ஆணுக்கு இருந்தால் பெண் பலகீனமானது. குரு சுக்கிரன் சேர்க்கை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆணுக்கு இருந்தால் அவனுக்கு வாக்கப்பட்டு வர்ற பெண் வந்து பலவீனமானவள். இதே குரு சுக்கிரன் சேர்க்கை வந்து என்ன சொன்னான்னா வந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்குன்னா அவளுக்கு கல்யாணம் வர்ற கணவன் வந்து பலவீனமானவன். அவ்வளோதான். பலவீனம். அதுக்கு பிறகு வந்து உண்ணி குதிக்கலாம் அங்கே முடியாது. அது நடக்காது அப்படிங்கிறது அது இறைவன் வச்ச ஆப்பு தான். அப்போ இதுதான் வாழ்க்கையுடைய பெரிய ரகசியம். இதை யாரும் தெரியாமல் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அப்படியே ஒரு போராடிக்கிட்டே இருப்பாங்க. போராடிக்கிட்டே இருந்து என்ன செய்வாங்க தெரியுமா, யாரும் என்ன செய்வாங்கன்னா ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. யாரும் ஒரு முடிவு எடுக்க டைவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படிம்பாங்க. பட்டக்குன்னு டைவர்ஸ் பண்ணிடுவோம், போயிடுவோம், வச்சுருவோம் அப்படிம்பாங்க. ராத்திரிலாம் டைவர்ஸ் பண்ணிடுவோன்ட்டு விடிய காலம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் உட்காந்துப்பார், அந்த அம்மா காப்பியை கொண்டாந்து வைக்கும். இவர் என்ன செய்வார், ராத்திரி சண்டை போட்டையில் உனக்கு எது காப்பி கொண்டாந்து வைக்கணும்னு கேட்டோம். அவர் வாட்டுக்கு 1/2 மணி நேரம் எடுத்து குடிச்சிடுவார். அந்த மாதிரி சோறு வாங்கி வைக்கும், இவர் வாட்டி தின்றுவார். இதுதான் நடக்கும். கேட்டோம்னா என்ன சொன்னான்னா என்ன செய்கிறது, சரி அவ்வளோதான் ரைட்டு அப்படிம்பா. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி என்ன சொன்னான்னா திரும்ப என்ன சொன்னால் டைவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு போவாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே பேசுவாங்க, வக்கீல்கிட்டலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வக்கீல் போனவொன்னு மாட்டி பிடிச்சி என்ன சொன்னால் போட்டுருவார்ல, அப்போ மாட்டாங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் தயவுசெய்து தேவாங்க படத்தை வைங்க. கண்டிப்பாக வந்து தேவாங்க எங்காவது இருக்கான்னு தேடி பாருங்கள். இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ தேவாங்குக்கு உணவு கொடுக்கலாம். அல்லது தேவாங்கு வந்து என்ன சொன்னால் படத்தை வைத்து வந்து வீட்டில் சென்ற காலில் இன்றைக்கே நைட்டு யாருக்கு இப்படி கிரக அமைப்புகள் இருந்தாலும் ஒட்டிருங்க, நெட்டில் போய் எடுத்து. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா மன நிம்மதி வரும், இல்லைன்னா வராது. ஒரே வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொன்னான்னா வந்து 2 பொணம் இருந்த மாதிரி இருப்பீங்க. 2 பொணம் இருக்குது, ஆனால் அதுக்கு உயிர் இருக்குது, வேறு ஒன்றும் செய்யாது. எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறையா மனிதர்களுடைய கண்ணோட்டத்தில் வந்து நம்ம நிறையா பார்த்ததுனால இவ்வளோ விவரமாக சொல்கிறேன். இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களுக்கு இருக்கா என்னங்கிறதெல்லாம் பார்த்து இதை இப்படி தான் இருக்கும் இந்த கிரக சேர்க்கைக்கு அப்படின்னு கூறி இந்த தேவாங்கு வந்து என்ன சொன்னாலும் நமக்கு வந்து வாழ்க்கையவே மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். கண்டிப்பாக மாறும், வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகம் ஜெய பாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.